வெல்கம் டு கேசி பாட்டனி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பாட்டனி, அதாவது பியூ சயின்ஸ் பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, இந்த வருஷத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுதான் பார்க்க போகிறோம். 3-in-1 கொஸ்டின் பேப்பர்ஸோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே. ஈவன் பாட்னிக்கும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பியூ சயின்ஸ் பாட்னி இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்மள்கிட்ட 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ 2 கொஸ்டின் பேப்பரோடைய கம்பாரிசன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஆஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து 12th பயாலஜி, பாட்னி, சுவாலஜி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா கொஸ்டினுமே பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். பியூ சயின்ஸுக்கும் சேர்த்து தான். சரிங்களா? நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிச்சின்னா அதையும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 2023 கேட்ட கொஷினு. இந்த 2 கொஷினை கம்பேரிசன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு. 1 மார்க்ஸை எப்பயுமே நீங்கள் வந்து புக் பேக்கை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஏன்னா புக் பேக் 1 மார்க் தான் நமக்கு நிறைய கேட்பாங்க. சரிங்களா? அதனால் புக் பேக் 1 மார்க் வந்து படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க் கொஷினு. 2 மார்க்கில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 18வது கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் டெனின் உசலேட் அண்டு கிராசின் உசலேட்டு, அதுக்கடுத்து பிளாஸ்மிங்கிறது, அதுக்கடுத்து டோட்டி பொட்டன்சியெலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து விச் சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன், கிவ் ரீசன், ஹெட்ரோசிஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வெலாமன் படிச்சுங்க. ஓசோன் ஹோல் ரொம்ப முக்கியம். இஃப் யூ இம்போர்ட்டட் ஃப்ரூட் லைக் கிவி இன்டெரக்ட்லி இன்க்ரீஸ் சிஎஃப்பி அப்படிங்கிற கொஷினை படிச்சுருங்க. டிஃபைன் மெலாக்கோஃபில்லி. ஸோ இங்கே மெலாக்கோஃபில்லி மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. மிமிக்கோஃபில்லி கேட்கலாம், கேந்திரோஃபில்லி கேட்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. ரைட் த மீடியா ஃபார்மேஷன் அவைலபிள் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டர்பிட்டம் ரொம்ப முக்கியமான கொஷினு. வாட் இஸ் பாலிஎம்ப்ரியானி ரொம்ப முக்கியம், அதோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸு. அதுக்கடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப் ரொம்ப முக்கியம். விவி பேரி லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து வாட் வில் ஹேப்பன் ஆல் ப்ரொடியூஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் ஈகோ சிஸ்டம், இது ரொம்ப முக்கியமானது. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி ரிடக்ஷன் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் கேட்டாங்க. சரிங்களா? நீங்கள் சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. யூசஸ் ஆஃப் டர்மரிக் வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து இது PBR 322 ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரிங்களா? PBR 322 நிறையா டைம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதை வச்சு 1 மார்க்ஸில் கேட்குறாங்க, 2 மார்க் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியம். இங்கே ட்ரா கொஸ்டின். சரிங்களா? ட்ரா வரைங்க, வட்டம் போட்டு வரும், அந்த ட்ரா வரைங்க, அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஃபைனலி 5 மார்க்ஸு. ஸோ இந்த 5 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு 10 லெசன்லேருந்து 10 5 மார்க்ஸ் வரும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் படிக்கலாம். சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் டிஎஸ் மெச்சூர் ஆஃப் ஆன்சர் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிச்சுருங்க. டைகபிள் கிராஸ் படிச்சுங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாடி ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ஸ்டெரிலைசேஷன், ரைட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன், அதை வந்து படிச்சுருங்க. ஜென்ரலி ஹியூமன் ஆக்டிவிட்டி அகேன்ஸ்ட் ஈகோ சிஸ்டம், இது ரொம்ப முக்கியம். இது வந்து படிச்சுருங்க. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஷினு. அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். டிஸ்கிரைப் த ஸ்டெப்ஸ் இன் ஹைப்ரிடேஷன் ஆர் டிஸ்கிரைப் பெனிஃபிட் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ரெண்டுமே முக்கியமானது தான். வாட் ஆர் த சைக்கோஆக்டிவ் ட்ரக், சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். என்டர்ப்ரனர் ஹவ் வில் யூ கல்டிவேட் மஷ்ரூம், சரிங்களா? இதுவும் முக்கியம். ஸோ 5 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது 2022 கேட்ட கொஷினு. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல. சரிங்களா? இதில் பாருங்கள், விவி பேர் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதேமாதிரி ப்ரொடக்டிவ் ஆஃப் ருபண்டல் ஜோன் வில் பி லோ, ஓசோன் ஹோல் ரிப்பீட் ஆகிருக்கு. நேம் த கெமிக்கல், இது வந்து சிம்பிள் தான். ஆனால் பப்ளிக் எக்ஸாம்ஸில் 3 to 4 எக்கச்சக்க டைம் கேட்டிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்கிறேன், அதை பார்த்துங்க. ஸ்ப்ளைசியோசோம்ஸு படிச்சுருங்க. நேம் த 7 கான்ட்ராக்டிவ் பேரஸ்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாலினேஷன் ஜிம்னோஸ்பம் டிஃப்ரெண்ட் இன் ஆஞ்சியோஸ்பம், அது படிச்சுருங்க. போலன் கிட்டு ரொம்ப முக்கியம். டர்மரிக்கோட யூசஸ் பாருங்கள், அந்த கொஷின்லையும் இருந்துச்சு, இதுலேயும் இருக்குது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஹெட்ரோசிஸ் அதுலேயுமே இருந்துச்சு, இதுலேயுமே இருக்குது. அதுக்கடுத்து எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் ரொம்ப முக்கியம். பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் அப்ரைட், இது ரொம்ப முக்கியம்.
லிஸ்ட் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் ஃபயர் பிளான்ட், இதுவும் ரொம்ப முக்கியம். பியூ சயின்ஸுக்கு இந்த மாதிரியான கொஷின் வந்து கேட்பாங்க. தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன, இதுவும் ரொம்ப முக்கியம். கிரியோ ப்ரெஷரேஷனு, ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அட்வான்டேஜ் ஆஃப் பிடி காட்டன், ஸோ நீங்கள் இந்த 2 கொஷின் பேப்பரில் இருக்கிறத படித்தாலே போதும். மோஸ்ட்லி 70க்கு நீங்கள் வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கன்னா 60 மார்க்ஸ் கூட என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க. ஜீன் மேப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, சரிங்களா, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக 5 மார்க்ஸு எண்டோஸ்போம், அதோட டைப்ஸு பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட்டு, இது நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஜென்ரலி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அகேன்ஸ்ட் 2 ஈகோசிஸ்டம், இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அதுலேயுமே இருக்குது, இதுலேயுமே இருக்குது. அதுக்கடுத்து கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூ வேரியேஷன், இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அராடாப்சிஸ் தாலியானா, சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் படிச்சிருங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 9th லெசனில் இது தான் இருக்கிறது. அதுக்கடுத்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங்கு, எக்ஸ்பிளைன் பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், சரிங்களா. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் ஒரு 3-5 மார்க்ஸ் தான் இருக்கும். அதோட அப்ளிகேஷனு, அதோட கான்செப்ட்டு, ப்ளஸ் வந்து அந்த புரோட்டோப்ளஸ் கல்ச்சர், இது படிச்சிட்டாலே போதும். ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் ஆர்கானிக் பெஸ்டிசைட், சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வந்து படிச்சிருங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து படித்தாலே போதும். இது வரைக்கும் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினே நான் பார்க்கல, என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் பேப்பரை வந்து கம்பேர் பண்ணி படித்தாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து படிங்க. புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்பையும் சரி, ஹாஃப்லி படிக்கிறப்பையும் சரி, இந்த கொஷினை படிச்சிருங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின் வேணால் நம்ம தமிழ் மீடியம் கொஷின் பேப்பரை வச்சு அப்லோட் பண்ணுவோம், அதில் 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஷினை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து தமிழ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பாட்னி கொஷின்ஸ் இல்லாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்காது. ஸோ அதனால் பாருங்கள், இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.